அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. யோகக்காரகனான சனி பகவான் நல்ல ஸ்திதியில் இருக்க பண வரவுக்கு பஞ்சமில்லாத காலகட்டங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 9ஆம் இடமான நல்ல திரிகோணஸ்தானத்திலே அமரக்கூடியதான குரு வக்கரகதியில் இருந்தாலும் தன் பார்வையாலே பலன்களை பஞ்சமஸ்தானத்திலே வைத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலும் உங்களுடன் ராசியுடன் ஒருங்கே சேர்ந்து அவர் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களிலும் நீங்கள் வெற்றியை நோக்கிய பயணங்களை எளிதாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியீர்கள். இந்த 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கூடிய பலன்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த பலன்கள் உங்களுக்கு ரீப்பிங் பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்னா, தொழிலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடமான மேஷராசியிலிருந்து பயணத்தை தொடங்கி தொழில் ஸ்தானம் வரைக்கும் செல்லக்கூடிய காலகட்டங்களிலே ஒரு நாளுக்கு அஷ்டமம் அப்படிங்கிறதையும் தொடுவார். அதனால் கொஞ்சம் பெரிய ஜிட்ரு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. சுவாச கோளாறுகளை கொஞ்சம் சரிபடுத்தி கொள்வது நல்லது. மனதிலே கொஞ்சம் கிளேசம் இருந்தால் கொஞ்சம் கூலாக இருக்கிறது நல்லது. வெற்றிகளின் இலக்குத்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே லட்சியமாக இருக்க வேண்டும். அதனால் ஊக்கம் இல்லாமல் இருப்பது தவறு. கொஞ்சம் எனர்ஜைஸாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யுங்கள் காரியங்களை. தொழில் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது பரபரப்பும் செலவும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் சந்தோஷமும் உண்டு. வெற்றி வந்தால் சந்தோஷம் தானே. அதனால் சந்தோஷத்தின் தெளிவையும் நீங்கள் காணப்போகிற காலகட்டம் இந்த வாரத்தில் இருக்கிறது. வாரத்தின் ஆரம்ப நாளிலேயே 23ஆம் தேதியே சஷ்டியும் கார்த்திகையும் கலந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறதுனால நீங்கள் சஷ்டி விரதம் இருப்பதும் முருகனை வழிபடுவதும் உகந்ததாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதும், மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்று அஷ்டமி திதி என்கிற வெற்றியின் திதி கிடைப்பதனாலே நீங்கள் வெற்றிக்கு இலக்கை முன்னே நிறுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தருவதாகவும் அமையும். துர்கா அஷ்டமி அப்படிங்கிறனால துர்கையை வழிபடுவது ரொம்ப நல்லது. அன்றைய நாளிலே சாயங்கால வேளையில் காளி கோவிலுக்கு சென்று காளியை வழிபடுவது, சிவப்பு கலர் பூக்களினாலே செவ்வரளி, உரிச்சிப்பூ, செம்பருத்தி போன்ற சிவப்பு கலர் பூக்களினாலே இந்த சுவாமியை வழிபடுவதனாலே வெளிச்சமான வாழ்க்கையின் பிரகாசத்தை நீங்கள் உணரலாம். பரணி நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்யக்கூடிய சந்திரனின் பிரகாசமும் உங்கள் வாழ்க்கையிலே ஜுவாலையை ஏற்றக்கூடிய ரோகிணியின் பிரகாசமும் இருப்பதனாலே புதிய முயற்சிகள் மனதிலே ஒரு ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவோம், அந்த எண்ணத்தை கொடுக்கும். அதனால் இந்த வாரத்தில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். அப்போ பாருங்கள், இந்த வாரம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சில காரியங்களை அழகாக உங்களுடைய ஐடியாஸை, கற்பனையை, புத்தியை பயன்படுத்தி கொள்ள முடியும். அதனால் மற்றவர்களிலிருந்து மாறுபட்ட கோணத்திலே பார்க்கும் எண்ணம் உங்களுக்கு வருவதனாலே, முக்கியமாக அந்த மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கற்பனை திறன் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம் இது. விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு விவசாயத்தில் அடுத்த பயிர் ஊடுபயிராக என்ன பண்ண வேண்டும் என்ற அந்த சந்தேகத்துக்கு நிவர்த்தியாகவும் கூடியது இந்த வாரம். கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கு கலையின் அடிப்படையிலே என்ன விதமான கலைத்துறையை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்கிற ஐடியாஸை கொடுக்கக்கூடியது. கல்வியிலே நிலைப்பாடு இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் நிலைப்பாடான ஒரு கல்வி. தொழிலிலே மாற்றம் வேணுமா வேணாமாங்கிறவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் டக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரத்தில் நீங்கள் அடியெடுத்து வைத்து விட்டீர்கள். அதனால் இந்த வாரத்தினுடைய பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையட்டும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த வாரமானது 23ஆம் தேதி பிப்ரவரியிலிருந்து மார்ச் 1ஆம் தேதி வரை இருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே சந்திரன் மேஷ ராசியிலிருந்து கடகராசி வரை பயணம் செய்ய இருக்கிறார். இப்படி இவர் செய்யக்கூடிய பயணமானது உங்களுக்கு லாபத்தை தருமா அப்படின்னா,
ஒரு சில நாட்களிலே அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எஃபெக்ட்டு பார்த்து க்ளீனாக அமைதியாக புதிய முயற்சிகளிலே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யக்கூடியது அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்கள். இந்த சுகஸ்தானம் என்கிற மண்மனை வாகன யோகம் கொண்ட ஸ்தானத்தையும் குருவின் பார்வை இருக்கிறது. இந்த சுகஸ்தானத்துக்குரிய அந்த பார்வையை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லாமல், அதாவது டீவியேஷன் இன்னொரு தாட் ப்ராசஸ் அதை வைத்து கொள்ளாமல் பண்ணினீங்கன்னா லாபம் உண்டாகும். பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரிய இந்த சந்திரன் உங்களுக்கு பயணத்தின் மூலியமாக லாபத்தை பெற்று தருவார். சில அனுபவங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். கல்வியிலே அடுத்து என்ன படிக்க வைக்கலாம் தெரியல சார், குழந்தைகளுடைய எதிர்காலம், முதலீடுகள், நிலங்கள் வாங்குவது விவசாய நிலங்களாக வாங்குவதா, இல்லை சார் நான் லேண்டாக வாங்க வேண்டாம் பிளாட்டாக வாங்குகிறேன் அப்படிங்கிறதா, இல்லை ஃப்ளாட்டாக வாங்குகிறேன்ற கட்டிடங்களாக வாங்குவதா, இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதாக அமையும். 26ஆம் தேதி புத பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்குரியவர் வக்கரகதியிலே போகிறார். அப்போ லாபம் ரிலேட்டடான விஷயங்களிலே பயணங்கள் நிறையா இருக்கும். வீட்டில் நல்ல சுப நிகழ்வுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. அது விஷயமாக சொல்லிட்டு வருது அப்படிங்கிற விஷயமாக இங்கேயும் அங்கேயும் அலையிறது. புதிய விரிவாக்கங்களை கொடுக்கக்கூடிய அலுவலகத்திலே விரிவாக்கங்களை ப்ரோபகேட் பண்ணுற மாதிரி சில செமினார்ஸு, சில கலந்துரையாடல்கள் இதிலெல்லாம் பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை. ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கான வாய்ப்புகள், புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிறது, நல்ல இடத்துல போய் சாப்பாடுகள் இதெல்லாம் கொண்டு வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பழகும்போது உறவுக்காரர்களையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் அவர்களிடம் வம்பு வழக்கு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. 6ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு போகக்கூடிய இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகக்கூடிய இந்த சந்திரனோட எஃபெக்ட் ஆனது உங்களுடைய வாழ்க்கையிலே குரு சந்திர யோகமான அந்த யோகத்தையும் கொடுப்பார். ஆனால் அஷ்டமத்திலிருந்து கொடுப்பதனாலே சில சிக்கல்களையும் கொடுப்பார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக என்னென்ன இடத்துல என்னென்ன பேசணும்னு பார்த்து பேசணும். அவசரப்பட்டு பேசுவதனால் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கமிட்மெண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதையுமே தீர்மானமாக கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யுங்க. அனுபவசாலிகிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. நீங்களாக எடுத்தவங்க ஒருத்தன் முடிவு பண்ணாதீங்க. முடிந்தவரை கலத்தரத்துடன் தொடர்பு கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே ஒருங்கே பரிமாற்றங்களை, கருத்து பரிமாற்றங்களை பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த கருத்து பரிமாற்றங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும். அப்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். 23ஆம் தேதியே உங்கள் ராசிக்கு உகந்த முருகப்பெருமான் சஷ்டியும் கார்த்திகையும் ஒன்றா சேர்ந்து மாசி மாதத்தில் வச்சுக்கிறார். அந்த நாளிலே முருகனின் பாதத்தை மனதால் நினைத்து கொண்டு நீங்கள் மனமுருக சஷ்டியின் கவசத்தையும் கந்தகுரு கவசத்தையும் அதுபோல நல்ல பாடல்களான வேல்மாறலையும் முருகாற்றுப்படைகளையும் பாடும்போது மனதிலும் தெளிவு வரும், வாழ்க்கையிலும் நிம்மதி கிடைக்கும் என்ற நல்ல செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க வளத்துடன்.